அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த பதவிகளுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் டிஎன்எஃப்இஓஎஸ்ஆர்சியோட எக்ஸாம் அனைத்துமே டிஎன்பிஎஸ்சி மூலமா கண்டக்ட் பண்ணுறதா நமக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் என்ன, அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 3 வகையான போஸ்ட் இருக்குது. ஹையர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு லைசன்ஸ், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பதவிகளுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸாம் ஃபாரஸ்ட் எக்ஸாமில் இருக்கக்கூடிய பதவிகளுக்கு எந்தெந்த பதவிகளுக்கு என்னென்ன கல்வி தகுதி, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன வயது இருக்கணும், நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், எல்லா தகவலுமே இந்த ஒரு பதிவில் உங்களுக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்டது ஏதாவது உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம உங்களுக்கு கிளியராக கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் அந்த பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும்பா, படிங்க நம்ம சொல்லிட்டே தான் இருந்தோம் நம்ம சேனல் மூலயமா. ஒரு சிலர் அதை உதாசீனப்படுத்திட்டாங்க. ஸோ வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேகன்சி ஏன் ஃபில் பண்ணலன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றமே எடுத்து விசாரிச்சுட்டு இருந்தது. அதுக்கான கேஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வயதான்னு சொல்லிட்டு போயிட்டு தான் இருந்ததே தவிர அதற்கான ஒரு முடிவான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம சொல்லியிருந்தது போல தான் கண்டிப்பாக வேகன்சி வந்திருக்கு. 1161 வேகன்சி ப்ளஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 ப்ளஸ் வேகன்சி வந்தது. ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்டர், இது 3 போஸ்ட்டுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்ற தகவல் எல்லாமே நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிள் தேர்வில் குறைவான மதிப்பெண் எடுத்த மாணவர்கள், அதே போல் ஏஜ் நிறைய பேருக்கு பார் ஆயிடுச்சு. இந்த 19, அதான் நான் சொல்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு, இந்த 1998 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதாவது இது இனி வரக்கூடிய காலங்களில் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ஏஜ் லிமிட் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் ஏஜ் பாரான ஒவ்வொரு மாணவனுமே இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேகன்சியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த 2024 ஒரு அரசு வேலைக்கு போகணும், ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் உங்களோட எய்ம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி கண்டிப்பாக நல்லா படித்து எக்ஸாம் கிளியர் பண்ண பாருங்கள். ஓகே, நான் எல்லா தகவலுமே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான நம்மக்கிட்ட புக்ஸ் அவைலபிள் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸில் யூடியூப்பில் புக்ஸோட ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணிடுவோம். விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் இந்த புக்ஸை இங்கே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். முழுக்க பள்ளிப்பாட புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இந்த புக்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி புத்தகம் வாங்கி பயன்படுத்திய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ உங்ககிட்ட ஸ்கூல் புக் இருக்குன்னா நீங்கள் அதையே கம்பல்சரி ஃபாலோ பண்ணிக்கலாம். மெயினாக சயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. எக்ஸாம் பேட்டர்ன் டோட்டலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். இதுக்கு முன்னாடிலாம் கம்ப்யூட்டர் பேஸ்டா எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. இனி வரக்கூடிய காலங்களில் அவங்க எந்த மாதிரி நடத்துவாங்கன்றத அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியான பிறகுதான் நமக்கு தெரிய வரும். ஸோ உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியரிஃபை பண்ணிடுறேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஃப்இஓஎஸ்ஆர்சி தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா 3 வகையான தேர்வு கண்டக்ட் பண்றாங்க. ஃபாரஸ்டர் இது பார்த்தீங்கன்னா மெயின் ஹை, அதாவது ஃபாரஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல எடுக்கக்கூடிய போஸ்ட்ல இது பார்த்தீங்கன்னா உயர் பதவி. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு. ஓகே, ஃபாரஸ்ட் கார்டு ப்ளஸ் லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்காக இந்த போஸ்டிங் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர். இந்த 3 தேர்வு பார்த்தீங்கன்னா டிஎன்எஃப்இஓஎஸ்ஆர்சி தரப்புல இருந்து உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது உயர் பதவியான ஃபாரஸ்டர். இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லா தகவலுமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 118 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த நான் சொல்லிடுறேன், அடுத்தது சொல்கிறேன். ஸோ இதுக்கு தேர்வு செய்யும் முறை ஓகேங்களா. உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் உங்களுக்கு ஓஎம்ஆர்லையும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமும் இருக்கலாம். ஓகே, ஸோ சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து இந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு உங்களை செலக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. ஃபிசிக்கல் நடக்கும். அதன் பிறகு நீங்கள் ஃபிசிக்கல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெடிக்கல் ப்ளஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும்.
ஓகே. ஸோ இதுதான் தேர்வு செய்யப்படும் முறை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சேலரி உங்களுக்கு மினிமம் சேலரி வந்து 35,900 மேக்ஸிமம் சேலரி வந்து 1,13,500 வந்து உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க. இதுக்கு எக்ஸட்ரா வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா அலவன்ஸு ஸோ இதர படிகள்னு சொல்லிட்டு நிறைய வந்து உங்களுக்கு சேலரியில் வந்து ஆட் ஆகும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. விண்ணப்பம் செய்யும் முறை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்லைன் வழியாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் மூலியமாவோ டைரெக்டாக நீங்கள் போயிட்டு அந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்கவோ அந்த மாதிரி முடியாது. forest.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போட முடியும். எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் போட முடியும்னு கேட்டிங்கன்னா TNFUSRC தமிழ்நாடு வனத்துறையிலிருந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள்ளே இந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுப்பாங்க. அப்பொழுது தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது எவ்வளோ ஃபீஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 300 ரூபாயும், ஜென்ரல் கேட்டகரினா பிசி, எம்பிசி, டிஎன்சி ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாயும், SC STயில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 150 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து கட்டுற மாதிரி வரும். வயது வரம்பு மெயினாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்து வயது வரம்பு ஓசி வந்து பார்த்தீங்கன்னா 21 முதல் 30 வயசு வரையும், பிசி, எம்பிசி, SC ST எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 21லேருந்து 35 வயசு வரையும் நீங்கள் ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி சயின்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய பிஎஸ்சி நீங்கள் எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிருந்தாலுமே இந்த ஃபாரஸ்டருக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, தாவரவியல், வேதியியல் ஸோ அடுத்து இந்த சயின்ஸ் ரிலேட்டடாக வந்திருக்கு இல்லையா, ஸோ கணினி பயன்பாடு, கணினி அறிவியல், ஸோ பொறியியல், சுற்றுச்சூழல் அறிவியல், வனவியல், புவியியல், தோட்டக்கலை, கடல்சார் உயிரியல், கணிதம், அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இயற்பியல், புள்ளி விவரங்கள், கால்நடை அறிவியல், வனவிலங்கு உயிரியல், விலங்கியல். ஸோ இந்த டிகிரியெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எலிஜிபிள். மேக்ஸிமம் சயின்ஸ் டிகிரி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, அதில் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, மேக்ஸு இந்த மாதிரி ரிலேட்டடில் எது படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள். இன்ஜினியரிங்கில் நீங்கள் எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உயரம், அந்த ஃபாரஸ்டருக்கான ஹைட் எவ்வளோ இருக்கணும்னா 164 சென்டிமீட்டர் ஆண்களுக்கு, பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் 150 சென்டிமீட்டர் இருக்கணும். நிறைய பேர் வந்து ஃபீமேல் அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஃபீமேல் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் மார்பளவு, செஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஷன் ப்ளஸ் வந்து 5. ஓகே. இதுக்கு வந்து 5, ரெண்டு பேருக்குமே வந்து 5 இருக்கணும். ஸோ ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 79 சென்டிமீட்டரும், பெண்களுக்கு வந்து பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து 74 சென்டிமீட்டர் இருக்கணும். மினிமம் எக்ஸ்பென்ஷன் ஆகாத போது, ஓகே, ரிலாக்ஸேஷன் இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது ப்ளஸ் 5 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அதாவது TNFUSRCலேருந்து நடத்தப்படக்கூடிய தேர்வுகளில் இதுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ இருக்கும். ஃபாரஸ்டருக்கு மட்டும்தான். ஓகே. வனவர்னு சொல்லுவாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் மதிப்பெண் வந்து 25 இருக்கும். 25 அப்படிங்கிற மார்க்குக்கு நீங்கள் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஃபாரஸ்டரோட அந்த இன்டர்வியூ வந்து நடக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ், இதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டோட்டல் வேகன்சி வந்து 1264 கொடுத்துருக்காங்க. 1264 கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்சர், சரிங்களா, வாட்சருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்டுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் போது தான் நமக்கு தெளிவாக தெரிய வரும் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. கார்டுக்கு எவ்வளோ, வாட்சருக்கு எவ்வளோ, கார்டு வித் லைசன்ஸுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேர்வு செய்யும் முறை வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு, அதாவது உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமும் நடக்கலாம், அப்படி இல்லாட்டி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாவும் நடக்கலாம். எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா ஃபிசிக்கல் 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் ஃபிசிக்கல் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் அது எல்லாமே நடக்கும். ஓகே. ஸோ இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து மினிமம் சேலரி 18,200, மேக்ஸிமம் சேலரி வந்து 57,900. விண்ணப்பம் செய்யும் முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். forest.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். விண்ணப்ப கட்டணம் வந்து ஜென்ரலுக்கு 300 ரூபாயும், SC STக்கு வந்து 150 ரூபாயும் விண்ணப்ப கட்டணம் வந்து செலுத்த வேண்டியது வரும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 21லேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரையும் ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எம்பிசி, பிசி, SC STக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 21லேருந்து 35 வயசு வரையும் இருக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க இந்த கோவிட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது. கண்டிப்பாக கோவிடுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இதற்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் ரெக்ரூட்மெண்ட்ன்றதுனால கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து வயது வரம்பு தளர்வு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வந்து நீங்கள் +2 படிச்சிருக்கணும், சரிங்களா. +2 படிச்சிருந்தா நீங்கள் இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து எலிஜிபிள்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படி இல்லாட்டி பயாலஜி அப்படிங்கிற ஏதாவது ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் ப்ளஸ் டூவில் எடுத்து படிச்சிருக்கணும். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூட் பை த காம்படென்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அவங்க மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். நோவிங் த மெக்கானிசம் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு இந்த வண்டி ரிலேட்டடில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஓரளவுக்கு நீங்கள் நேர்த்தி செய்கிற மாதிரி வர மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட் எய்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா, முதலுதவி சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஃபாரஸ்ட்டுக்கு கார்டு வித் லைசன்ஸுக்கு. நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் தான் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலே போதுமானது. ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி இந்த பிரிவில் ஏதாவது ஒரு பிரிவு படிச்சிருந்தா போதுமானது. சரிங்களா? ஒரு நிமிஷம். ஸோ வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 1:3 என்ற விகிதத்தில் வந்து உடற்தகுதி தேர்வுக்கு அழைப்பாங்க. ஆண்களுக்கு உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 164 சென்டிமீட்டரும், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டரும் ஹைட் இருக்கணும். செஸ்ட்டு மார்பளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 79 சென்டிமீட்டரும், எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் இருக்கணும். பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 74 சென்டிமீட்டரும், உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வந்து விரிவடையணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர். நீங்கள் 10வது தான் படிச்சிருக்கீங்க இல்லை டிப்ளமோ தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. காலி பணியிடங்கள் வந்து 1264. இந்த காலி பணியிடத்தை கார்டுக்கும் தனியாக பிரிப்பாங்க, வாட்சருக்கும் தனியாக பிரிப்பாங்க. ஓகே, சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். தேர்வு செய்யும் முறை, செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமும் நடக்கலாம், அப்படி இல்லாட்டி கம்ப்யூட்டர் பேஸ்டாகவும் நடக்கலாம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பேஸில் தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ டிஎன்பிஎஸ்சி எடுத்து நடத்துறதுனால எந்த மாதிரி நடக்குன்றத அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரிய வரும். ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்லாம் வந்ததுன்னா நமக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா வந்து ஒரு கொஸ்டின் நம்ம ராங்காக கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே திரும்ப இந்த கொஸ்டின் இது வராது, நான் மாற்றி செலக்ட் பண்ணணும், வேறு ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும்னாலுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதே போல் அதில் வந்து நெகட்டிவ் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தவறான கொஸ்டினுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் எடுப்பாங்க கம்ப்யூட்டர் பேஸில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் நடக்கும். எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் நடக்கும். ஃபிசிக்கல் முடிச்சிட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல். ஓகே, இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18,200, மேக்ஸிமம் 57,900. எல்லாம் நான் அலவன்ஸோடு சேர்த்து சொல்கிறேன். விண்ணப்பம் செய்யும் முறை வந்து forest.gov.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வரும். விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 150, எஸ்சி எஸ்டிக்குமே அதே 150 வந்து கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து வயது வரம்பு ஓப்பன் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 21 முதல் 30, மற்ற கேட்டகரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 21 35. கல்வி தகுதி வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதுமானது. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நீங்கள் எலிஜிபிள். கூட எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு தேவையில்லை. ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் உங்களுக்கு ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க. இது எல்லாமே ரன்னிங் எல்லாம் கிடையாதுப்பா. இது நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபிசிக்கல் பற்றி. ரன்னிங் நீங்கள் ஓடணும், இந்த மாதிரி 5 கிலோமீட்டர் ஓடணும், இல்லை 1.5 கிலோமீட்டர் ஓடணும் அப்படி இதெல்லாம் இதில் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு 25 கிலோமீட்டர் நினைக்கிறேன், அது வந்து நீங்கள் வாக்கிங்கில் தான் வந்து நடந்து முடிக்கிற மாதிரி வரும். அவங்க கொடுக்கக்கூடிய நேரத்துக்குள்ளே நீங்கள் வர மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் 164 சென்டிமீட்டர், பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருக்கணும். பெண்கள் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர். ஆண்களுக்கு வந்து மார்பளவு 79 சென்டிமீட்டர் ப்ளஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 74 சென்டிமீட்டர் ப்ளஸ் வந்து 5 வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் வர மாதிரி வரணும். ஓகே, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இன்னும் 1 or 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட புக்ஸ் இருக்கக்கூடிய புக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிவ்யூ வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி.